வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். என்னை மதித்தால் என் உயிர் தந்து காப்பே. என்னை மிதித்தால் இரண்டில் ஒன்று பாப்பே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். கொள்கை வெல்வதே நான் கொண்ட லட்சியம். இமயமலையாகாமல் எனது உயிர் போகாது. சூரியன் தூங்கலாம் எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. ஒவ்வொரு விதையிலும் விருட்சம் ஒளிந்துள்ளதே. ஒவ்வொரு விடியலும் எனது பெயர் சொல்லுதே. மனம் புகழும் உனது கண்ணை மறைக்கிறதே. அடே நண்பா உண்மை சொல்வேன், சவால் வேண்டாம் உன்னை வெல்வேன். தெரியாது. அதே போல ஜிஹெச் அரசு மருத்துவமனை போனீங்கன்னா எல்லாமே ஹார்ட் சர்ஜரி, சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை, 6 புதிய காலேஜ் கொண்டு வந்தோம். நம்ம இருக்கும்போது எடப்பாடியார் கொடுத்தாரு, நம்ம கொண்டு வந்தோம். இங்கே 2000 ரூபா ஃபீஸ் நம்ம ஏழைகள்லாம் படிக்கிற மாதிரி கொண்டு வந்தோம். இன்னைக்கு பிரைவேட் காலேஜில் 30,000 ரூபா ஃபீஸ் ஆகும். இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய எல்லா திட்டம் நம்ம தான் கொண்டு வந்தோம். நம்ம இருக்கும்போது இந்த 4 வருஷம் திமுக ஆட்சி வந்து எதுவுமே நடக்கல. நமக்கு இன்னைக்கு வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் எவ்வளோ கட்டுறோம், சொத்து வரி, இன்னைக்கு யாரு வீடு கட்டுறதுக்கு எந்த பொருள் சிமெண்ட் வாங்க முடியாது, கல் அவ்வளோ விலையெல்லாம் அதிகம் பண்ணிட்டாங்க. அதுவே இன்னைக்கு எதுவுமே இல்லை. இந்த சில பேருக்கு கொடுக்குற 1000 ரூபாய்க்கு கூட ஆமா சரியா வர்றதில்லை. கொடுக்கறது கூட உங்க வரி பணத்துல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் நிறைய எல்லாமே வரி போட்டாங்க. எல்லாமே அதே போல பிராந்திகளை அதிகம் பண்ணிட்டாங்க. அதுக்கு அதிக ரேட்டுகள் எல்லாம் பண்ணி எல்லா மக்கள் பணத்தை வாங்கி கொடுக்குறாங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா குடும்ப பரவாயில்ல. அப்போ இன்னைக்கு கண்டிப்பாக எடப்பாடியார் முதலமைச்சா வந்தால் தான் நம்ம துடி வேணும். அவன் நீங்கள் மட்டும் இப்படி அதுக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்குறோம். எடப்பாடியார் ஆட்சியில் அம்மா கேட்டு திட்டம் வந்தது, எல்லாருமே பெண்கள் வீட்டில் சொல்லி குழந்தைங்க நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லி எல்லாமே எடப்பாடியார் முதலமைச்சராக வர இரட்டை இலைக்கும் நம்ம கூட்டணி சின்னத்துக்கும் ஓட்டு போடணும். எடப்பாடி முதலமைச்சர் வந்தால் தான் மீண்டும் நம்ம காயத்தில் பழையபடி எல்லாமே செய்யலாம். எதுவுமே நடக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் தெரியாது. இதே நாங்க மதனன் இருக்கு முதலமைச்சரா எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தா தான் இந்த எல்லா பிரச்சனையும் தீர்வு நமக்கு வேண்டிய திட்டங்களா கிடைக்கும். அவ்வளவு திட்டங்களை செஞ்சிருந்தோம், எதுவும் நடக்கல. இந்த எடப்பாடியார் 2026 முதலமைச்சர் வருவர் கூட மாதிரியே தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. வந்த போது விடுபட்ட திட்டங்களை போல திருவாணி தண்ணி 30 லட்சம் தண்ணி கூடுதலா வாங்கி கொடுத்தாங்க. 30 லட்சம் லிட்டர் தண்ணி கூடுதலா வாங்கி கொடுத்தாங்க. தண்ணி எல்லாம் விடுறது இல்ல. ஆமா எல்லாம் 6 மாசம் தான். 6 மாசம் நம்ம வந்துருவோம். எடப்பாடி வந்துருவாரு.